ஆமென். அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் வாசிக்கப்படியாக தெரிந்துள்ள சங்கீதம் 25 Psalms 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நிறுத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வழிக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். எபேசியர் 3:16 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று பாடலாம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சை எண்ணில் உண்டாகின்றது. பாடல் பாடுவோம். நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். சொல்லும் சேர்த்தவும் ஆசையுள்ளோனாய் செய்யவும் தேவ ஒத்தாசை நம்புவேன். ஆவியின் பேரில் சாருவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். சத்தமும் வேதத்தில் கேட்டு
ஆத்தும நன்மை நாடுவேன், நீதியின் பாதை செல்லுவேன். ஆட்கொண்டவர் நேசர், ஈடேற்றினரேசர், இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பல காரியங்களுக்காக நாம் இந்த நேரத்திலே சோர்வான ஆவி உடையவர்களாக இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். எத்தனையோ பிரச்சனைகளில் தேவன் நமக்கு துணையாளராக இருக்கிறார். ஆமென். சவுலின் படைகள் கோலியாத்தை கண்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன கல், ஒரு சின்ன தாவீது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். ஸோ எந்த ஒரு கட்டத்திலையும் எவ்வளோ ஒரு பிரச்சனையை கண்டும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம் துணையாளர், அவர் நம் தேற்றரவாளன். ஆமென். ஸோ இந்த உலகத்திற்காக நாம் சோர்ந்து போக அவசியமே இல்லை. நம் காண வேண்டிய உலகமே வேற. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய மகிமை பிரசன்னம் இந்த வேளையில் நம்ம உள்ளான மனிதனில் கழுவப்படணும். ஒவ்வொருவரும் தன்னை பரிசுத்த பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். இந்த வருஷத்திலே புதிய மாதத்தை காண செய்தவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவரே, நான் எதுக்கும் தகுதி இல்லை ராஜா. ஆண்டவரே, நான் எதுக்கு வாழ்றேன்னு கூட எனக்கு தெரியாது ராஜா. ஆனா நீங்க எனக்குள்ள ஒரு திட்டத்தை வைச்சிருக்கிறீங்க. பரலோகத்து ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் அநாதி தேவன். அந்த தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய புயங்கள் நித்திய புயங்களாய் இருக்கிறது. அவரே நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் நம்மை நடத்துவார். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த நம்ம பாடலை பாடலாம். ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. அருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. நடுவே நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருத்தாய் வாங்கினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவியாத்தை கடத்திடுவார் தூய தேவனயவார். புவியாத்தை கடத்திடுவார் தூய
தேவதயவா கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பிலே கிடைக்கும் நிலை பாருதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் மரணாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஒரு பெரிய புதிரான காரியம் இல்லை. ஆண்டவருடைய இருதயத்திலே கடந்த சில நாட்களாய் பாரப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Nothing big, nothing new, nothing profound, something very, very simple which the Lord has been putting in my heart or literally burdening me. I just want to share this with you. Amen. To be partners of Christ. கிறிஸ்துவின் பங்காளர்கள். கிறிஸ்துவின் பங்காளர்கள். ஆமென். நீங்கள் நானும் வசிக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்னவென்றால், இந்த காலம் யாருக்கும் ஒரு 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 கமிட்மெண்ட் இல்லாத ஒரு காலம். நான் கமிட்டல், ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை, ஒரு பிடிமானம் இல்லாத அருமையாவில் ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறோம். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், அப்படி ஜோடியாக இருப்பாங்க. அது நேற்று ஒரு மீட்டிங்கு போனோம், நான் மனைவி போனோம். முந்தா போகும்போது இப்போல்லாம் பயங்கரமாக டிராஃபிக், தாம்பரத்தில் பயங்கரமான டிராஃபிக். அதாவது இன்ச்சாக நகருது. அந்த இன்ச்சாக நகரும் போது அந்த சைடு இந்த ரயில்வே, அந்த சைடில் ரயில்வே செவுது பக்கம் இந்த ஹென்கலா ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் 2 பேர் உலகத்தையே மறந்து அப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, பயங்கர நெரிச்சல், பயங்கர நெருக்கடி. அப்படி உலகத்தையே மறந்து, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க 2 பேர் பாட்டுக்கு அப்படி ஜாலியாக உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா இன்னைக்கு எப்படியா நோ கமிட்மெண்ட். ஐயா, கல்யாணம்னா அவசியம் கிடையாது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. என்ன லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா, நம்ம இருப்போம், எப்போ வேணால் நீ போய்க்கலாம், எப்போ வேணாலும் நாம் போய்க்கலாம். அப்புறம் அப்படிதான். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் கஷ்டம் டென்ஷனே கிடையாது. நாங்களாம் சண்டையே போடுறது கிடையாது. நான் சொல்கிறேன், அவங்களாம் சண்டையே போடுறது கிடையாதான், அது சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். நாளைக்கு பிள்ளை குட்டி அதெல்லாம் தெரில, நாங்களாம் கவலை இல்லை. நான் கமிட்டல் ரிலேஷன், we are in a relationship but there's no commitment. ஒரு உறவில் இருக்கிறோம், ஆனால் ஒரு உறுதி நிலை அல்ல, உறுதி நிலை இல்லாத ஒரு உறவு. இது இந்த நாட்களிலே ஒரு போங்காய் காணப்படுகிறது, வழக்கமாய் காணப்படுகிறது. ஏன் இதை கணவன் மனைவிக்குள்ளாக பார்க்கிறோம். ஒரு திருமணத்துக்குள் வருகிறார்கள், எல்லாம் அன்னைக்கு சொல்ல வேண்டியது, வாழ்விலும் தாழ்விலும் சொல்லிட வேண்டியது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம உலகத்தில் ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. அது உன் காசு, இது என் காசு, குடும்பத்தில் நடக்குது. அதை நீ பார்த்துக்கோ, இதை நான் பார்த்துக்குவேன், அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை, அது உன் பாடு, அது உன் பாடு, அவ்வளோதான். இது நான் எனக்கு கிடையாது. குடும்பம், கணவன் மனைவி, கிறிஸ்தவர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் கமிட்டல் ஈவன் இன் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரே குடும்பத்தில் திருமண வாழ்க்கைக்குள் இருக்கிற மக்களும் அருமையானவர்களே இதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். இது அப்படி தான் பாஸ்டர், எங்கள் வீட்டில் நான் அவரை கேட்க மாட்டேன், அவர் என்ன பண்ண மாட்டார், என்ன கேட்க மாட்டாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இது வீடு இல்லைம்மா, இது வீடு அல்ல. பெற்றோர் பிள்ளைங்க அருமையாவளே ஏதோ பெற்றுக்கிறாங்க, கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் சொன்னால் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு வயசு கீழே இருக்கிற பிள்ளைக்கு நீ செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா உனக்கும் உன் பிள்ளைக்கு கமிட்மெண்ட்டே இல்லை. அந்த பிள்ளை மூளை நாசமாக போகுது, அது உனக்கு கவலை
இல்லை ஏன்னா உன் வேலை நடக்கணும், அந்த டைமில் நீ செல்ஃபோனை பார்க்கணும், அதுக்கு அது எப்போ என்ன கெட்டு போகுது. அருமையோட இந்த காலத்து பெற்றோர் அப்படி இருக்கிறாங்க. தகப்பன் தாய் அந்த நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம், தாய்மார் அப்படி இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த விதமான அருமையோட ஒரு உடன்பாடு இல்லாமல், ஆமாம் எனக்கு ஒரு பிள்ளை, எனக்கு பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்ல, எனக்கு பிள்ளை இருக்குன்ற பேர், என் பேர் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கு அருமையோட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. There's no commitment in any relationship. பிள்ளைங்க பெற்றோர் அதுக்கு மேலே இயேசுவே கொஞ்சம் வயசாயிட்டா போதும் பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. ஏன் நான் தான் இப்போ பார்த்தா கவனிக்கணுமா? ஏன் எங்கள் அண்ணன் பார்க்க மாட்டாங்களா? அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன் நானே தான் பார்க்கணுமா? எந்த விதமான அர்ப்பணிப்பு இல்லாமல் அருமையோட இன்றைக்கி அருமையோட சண்டை போடுறாங்கம்மா, பந்தாடுறாங்கம்மா பெற்றோரை. 2 மாதம் இரண்டல நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லி பந்தாடுறாங்க. ஐயா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலன், இது நார்மல். அப்படிதாங்க. நான் அப்பப்போ நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு சாரி வாங்கி கொடுத்துருவேன். நான் தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்மஸுக்கு சாரி வாங்கி கொடுத்துருவேன். அல்லாட்டி எங்கே போ, நீ ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடு, மாதம் என்ன பண்ணுவேன், நான் காசை கொடுத்துருவேன். அது கூட பார் உனக்காக நான் 40,000 அழுகுறேன், நான் எவ்வளோ காசு அழுகுறேன். ஐயா வைத்தறிச்சலாக இருக்கம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா கிறிஸ்தவங்க, விசுவாசிங்க, ஊழியம் செய்கிறவங்க இப்படிலாம் இருக்கிறத பார்க்கும்போது அருமையாவில் இன்றைக்கு இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேர்ஸ் நோ கமிட்மெண்ட், எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லை. ஆனாலும் ஃபோட்டோ பார்க்கணுமே ஃபேஸ்புக்கில், அப்பப்போ ஒரு புது ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோவில் மாத்திரம் நிற்க வேண்டியது. ஐயா இன்றைக்கு கேவலமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, व्यसனமாக இருக்குது, அருமையாவில் கோபமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு அருமையாவில் வந்துடுறாங்க உடனே ஃபோட்டோ, நான் வரேன் ஃபோட்டோ ஆல்ரெடி நீ வா ஃபோட்டோ நில்லு. எதுக்கு ஃபோட்டோக்கு மாத்திரம் நில்லு? ஃபோட்டோக்கு நின்னாச்சுல, போ 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 போ. ஒரு வயசானவங்கம்மா, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார், அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க வந்த உடனே கொஞ்சம் வந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் பொண்ணு சரி போ ரூம்குள்ளே போ. வந்து பார்த்துட்டல, இப்போ எங்கே போ? ரூம்குள்ளே போயிடு. நீ போ, உன் ஜெயிலுக்குள்ளே போ. அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் இதை பார்த்து கண்டு காணாமல் போகிற ஒரு உலக வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அருமையாவில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். சபை அப்படி தான் வந்துருச்சு. இன்றைக்கி ஊழியக்காருக்கு கமிட்மெண்ட் இன்றைக்கி அவசியம் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் இல்லாத டைமில் யாராவது பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் ஒழுங்கு பண்ணுவேன். அதுக்கு பாட்டுக்கு பிரசங்கம் நான் ஒழுங்கு பண்ணுவேன். எனக்கு என்ன நடந்தால் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு அவங்கவுங்கள வச்சுருக்கேன், அவங்க பார்த்துக்குவாங்க. சபை அப்படிதாம்மா. எனக்கு வசதிப்பட்டால், எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு சீட் இருந்துச்சுன்னா, எனக்கு சர்ச் போகிறதுக்கு நான் விரும்புகிற தூரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் கேட்குற வார்த்தைகள் எனக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஐம் சாரி, ஐ வில் ஸ்டே அவே. எந்த விதத்திலும் அருமையோல ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு எதை எடுத்தாலும் அப்படி தான் காணப்படுகிறது. கிறிஸ்தவத்தை எடுத்தாலும், சபை எடுத்தாலும், குடும்பத்தை எடுத்தாலும், கணவன் மனைவி எடுத்தாலும், எது வேலை எடுத்துக்கொண்டால், ஒரு காலத்தில் வேலை எப்படி இருந்துச்சுன்னா, வேலையில் சேர்ந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே வேலை இருந்துச்சு. அது ஒரு காலத்தில். இப்போல்லாம் அப்படி செய்கிறது அசிங்கம். 5 வருஷம் ஒரு வேலை இருந்தீங்கன்னா நீ கையால் ஆகாத வேஸ்ட்டு, உனக்கு சாமர்த்தியம் கிடையாது. எல்லா வேலையும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ட் என்ன தெரியுமா? உனக்கு பென்ஷன் இதுக்கு வேலைக்கு பிறகு உனக்கு எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இந்த வேலை முடியுது பாரு, அதுக்கு பேசியாச்சு, அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நீ பிஎஃப் இந்த அந்த எல்லாம் வந்துடுற, ஒன்றும் போயிட்டு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, கொடுத்துட முடிஞ்சிருச்சு. நான் வேலை நடக்குதுமா, எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாத. இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஆசீர்வாதம் கிடைக்கலையா? ஆண்டவர் வேணாம், ஆலயம் வேண்டாம். ஆமென். ஐயா இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் பங்காளர்களை தேடுகிறார். ஆமென். கிறிஸ்துவின் பங்காளர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே அருமையானவர்களே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். அருமையானவர்களே ரோமர் 8 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஐயா பிள்ளைன்னா சுதந்திரனா வாரிசாச்சே. நீ பிள்ளைனா வாரிசு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு உடன் வாரிசு.
சுதந்திரம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சுதந்திரம் சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாதுங்க. இது எப்படின்னா சுதந்திரவாளினா நான் வாரிசுமா, வாரிசு. நான் வந்து பிள்ளைன்னா நான் வாரிசு. அது எனக்கு தெரியுது. எனக்கு எவ்வளோ ஷேர் சொல்லுங்க, எனக்கு எவ்வளோ ஷேரு? அதான் ஒருத்தர் தானே லூக்கா 15 அதிகாரத்தில் அவன் திடீர்னு ஒரு நாளைக்கு அவன் அப்பா கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? ஏன் ஷேர் எனக்கு கொடு, எனக்கு ஷேரு. நான் பையன் தானே, அப்படின்னா எனக்கு ஏன் ஷேரை கொடு. அதில் மாத்திரம் பையன் பங்கு ஷேர் கேட்குறியே. பிள்ளைகளெல்லாம் சுதந்திரமாமே, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவின் கூட உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவின் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட பாடுபட்டால் பாடுல எனக்கெல்லாம் பங்கு வேணாம். எதில் வேணும் பங்கு? வேணும் மகிமையில் பங்கு வேணும், மகிமையில் பங்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா இன்னைக்கு வெசனம் அதுதான். இன்னைக்கு பங்காளர்கள் இல்லை, பங்காளர்கள் இல்லை. சிலவங்க 1000 ரூபாய் கட்டி என்ன ஆகிடுறாங்க? பங்காளர் ஆகிடுறாங்க. இவங்க பங்காளர் நினச்சிருக்காங்க, இவங்களுக்கும் அதுக்கும் பங்கே கிடையாது. ஆனால் நான் பங்காளர். ஒரு பேப்பர் ஒன்று மாட்டி வச்சுக்கிறாங்க, பங்காளர், இளம் பங்காளர். ஐயா இதில் திஸ் பைபிள் டசன்ட் டாக் அபவுட் தட். அருமையாவில் இன்றைக்கு பங்காளர் என்றால் யார்? அருமையாவில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். Galatians chapter 4 verse 7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். என்னவா இருக்கிற? புத்திரன், பிள்ளையா இருக்கிற. நீ புத்திரனே ஆனால் நீ பிள்ளைனா கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீ பிள்ளைனா நீ வாரிசா இருக்கிற. சிம்பிள். இனி நீ அடிமை அல்ல, நீ என்ன பண்ண? பிள்ளை. நீ பிள்ளைனா வாரிசு. சும்மா எளிமையாக விளங்கி கொள்ளலாம். ஒரு காலத்தில் நீங்கள் நான் எப்படி இருந்தோம்? அடிமையாக இருந்தோம். அதான் உண்மை. ஒரு காலத்தில் நீங்கள் நான் அடிமையாக இருந்தோம். ஆமென். ஆனால் அடிமையாக இருந்த என்ன ஆண்டவர் என்ன மாற்றிட்டாரு? பிள்ளையாக மாற்றி வாரிசாக மாற்றிருக்க. இந்த ஆண்டவர் வந்து அவரையே மீறி செய்கிறார். இந்த ஆண்டவர் யாரும் மீறி செய்கிறாரு? அவரையே மீறி செய்கிறார். ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே அருமையாவிலே நான் பார்க்கிறோம். 15 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அருமையாவிலே ஆண்டவர் சொல்ல வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியம்னா 14 அதிகாரத்தில் இவர் வந்து ஒரு வீராப்பில் சண்டைக்கு போயிட்டாரு. 318 பேர் நினைக்கிறேன் அவங்க வேலைக்காரரை வச்சு சண்டைக்கு போயிட்டாரு. என்னன்னா அவங்க சொந்தக்காரன்னாங்க லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சார் இவரும் போகிறார். சோதம் ராஜா மற்ற ராஜாலாம் 5 ராஜா வந்து எல்லாம் சேர்ந்து சண்டைக்கு போகிறாங்க. சண்டை போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. சண்டை முடிஞ்சிருச்சு. ஆனால் சண்டை முடிஞ்ச பிறகு தான் சண்டை ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் அப்படி தானே முடிஞ்சிருச்சு நினைப்போம், அப்போ தான் பெருசாக ஒன்று ஆரம்பிக்குது. அது இல்லாமல் இவர் வீராப்பில் சொல்லிட்டு வந்துட்டார் சோதம் ராஜா கிட்ட, எனக்கு ஒன்று வேணாம், பாதரச்சா வாரி ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டார். அது இல்லாமல் வந்த பிறகு பயம் வந்துருச்சு. அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா, திடீர்னு நைட் வந்து அடிச்சிட்டாங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் சேனை இருக்குது, மற்றவங்களுக்கு ராஜ்யம் இருக்குது, மற்றவங்களாம் ராணுவம் இருக்குது, எனக்கு எதுவும் கிடையாது, நான் வேறு ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன், நான் வந்து பரதேசியாக இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஏன்னா பயந்துட்டு இருக்க அவனை பார்த்து பயப்படாதன்றாரு. நான் உனக்கு கேட காரணம் என்ன? நான் உனக்கு பாதுகாவலா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் பலன் என்றால் பலன் இல்ல பலனுமாய் இருக்கிறேன். I'll be a great reward. நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். மகா பெரிய பலன் எது? What is your great reward? பதில் சொல்லுங்கம்மா. இயேசுவே ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலன் என்ன? அதான் எதுக்கு தான் என்னன்னு கேட்டேன். என்ன கிடையாது, யார்? அவர் சொல்றார், நானே உனக்கு மகா பெரிய, அதாவது நான் என்னையே உனக்கு தரேன். ஆமென். விளங்குதாம்மா? என்னையே உனக்கு தரேன். தொடர்ந்து வாசிக்கலாமே. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, எல்லாம் அடியன். அடி பயலே, நான் யாரை தரேன்? என்னையே தரேன். இருக்கட்டும். ஆமாம், எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஐயா இன்னைக்கு ஆபிரகாம் நமக்கு வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாருப்பா நான் என்னையே கொடுக்குறேன்ப்பா. சரி இருக்கட்டும்,
உங்களை வச்சு என்னத்த பண்ணுறது நான்? கொஞ்சம் ஒரு 4 ஏக்கர் கொடுக்கறது, கொஞ்சம் இத்தனை பவுன் கொடுக்கறது, இத்தனை காசு கொடுக்கறது, இவ்வளோ அள்ளி நீங்கள் உங்களே கொடுக்குறேன்றீங்களா? உள்ளே குடிச்சு நான் என்ன பண்ணுறது? நான் என்னையே கொடுத்தேன். ஐயா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாருமா, ஆபிரகாமே நான் என்னையே உனக்கு தரேன்ப்பா, என்னையே ஒரு பலனா ரிவார்டாக தரேன். ரிவார்டு எப்போ கொடுப்பாங்க? ஏதாவது சாதிச்சா? நீ என்ன சாதிச்சிட்ட? இந்த ஆண்டவர் அப்படி தான்மா, திடீர்னு ரிவார்டு கொடுப்பாருமா. எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்கும் பழக்கம் உண்டு. ஏதாவது கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஹாப்பி பர்த்டேனோ. இன்றைக்கி பர்த்டே இல்லையே, அப்போ ஹாப்பி பர்த்டே மாதிரி, அதாவது பர்த்டேன்னா காரணம் இல்லாமல் கிஃப்ட் வருமே, அது மாதிரி கொடுக்கறது தான் சொல்லுவாங்கன்னா, அப்போ இந்த ஹாப்பி பர்த்டேன்னுவாங்க. இது மாதிரி இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த அவனுக்கு ரிவார்ட். என்ன, நான் ஒன்றுமே செய்யலையா, அச்சுமா வச்சுக்க ரிவார்ட். அப்படிப்பட்ட ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன கொடுப்பீங்க? நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆமாம், என் வீட்டில் என் வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வேலைக்காரன் எலியாசன் ஒருத்தர் இருக்கிறான், என் வீட்டிலே தான் அவன் இருந்தான், அவன் வளர்றான், அவனை என்ன ஆக்கிட்டா? என் வாரிசு ஆக்கிட்டா. ஆண்டவரே, வாசிக்கலாம். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். ஐயா, இவன் எலியேசர் என்ன ஆக்க போறேன்? சுதந்திரவாளியா, வாரிசாக்க போறேன். வாசிக்கலாமே. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இவன் இல்லப்பா, உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி. இது அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கலாத்திய 4க்கு வருவோமே. கலாத்திய 4ல் நம்மளாம் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க. அடிமை. இந்த அடிமையை அவர் என்ன மாற்றிட்டாரு? அதான் சொன்னேன், ஆண்டவர் அவர் வார்த்தையை என்ன பண்ணுறாரு? மீறாருமா. யாருக்காக? உனக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்கிறாரு, இந்த அடிமை உனக்கு வாரிசு இல்லைப்பா, உனக்குன்னு ஸ்பெஷல் வாரிசு நான் தரேன். ஆனால் இந்த ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வாரிசு இருக்கு. ஆமென். அவர் சொந்த ஒரே பேரான குமாரன் உண்டு. அவர் வச்சிருந்தாலும் அவர் இருந்தாலும் உன்னையும் என்னையும் கர்த்தர் மாற்றிருக்காரு. இயேசுவே இவர்களை மன்னி, உங்களுக்கு மண்டையில் ஒன்றும் ஏறல. ஐயா, ஐயோ விளங்கலம்மா எனக்கு. அவருக்கு பிள்ளை இருக்குமா, அவருக்கு வாரிசு இருக்கு, நல்ல வாரிசு இருக்கு. ஆனாலும் அதை விட்டுட்டு அடிமையா இருக்கிற என்னை அவர் வாரிசாக எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையாவளை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் ஆண்டுடைய வாரிசுமா, ஆண்டுடைய சுதந்திரவாளி. ஆமென். அப்படி என்றால் அருமையாவளை, இன்றைக்கு அவருக்கு வாரிசா மாத்திரம் இருந்தால் பத்தாது, பங்காளனாய் மாற வேண்டும். ஐயா, வாரிசுனா மகனுக்கும் அடிமைக்கும் வேலை வித்தியாசம் என்ன? வேலைக்காரனுக்கு வித்தியாசம் என்ன? ஒரு வேலை இருக்கும், அந்த வீட்டு வேலையை வேலைக்காரனும் செய்கிறான், பிள்ளையும் செய்கிறான், 2 பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க. அந்த நாள் முடிவில் வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். பையனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. பையனுக்கு ஒன்றும் கிடைக்காதுமா. அருமையானவர்களே, இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம், பல நேரங்களில் நீங்கள் நானும் வேலைக்காரராக தான் வருகிறோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே, அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே. இல்லப்பா, நீ வேலைக்காரன், நீ யாரு? என் பையன், என் சுதந்திரவாளி, எல்லாமே உனது. ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்கலையே நீங்க. ஐயா, இன்றைக்கு இப்படிப்பட்ட மனநிலை சபையில் காணப்படுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு வராங்கன்னா, அப்பப்போ உடனே ஆதாயம் வேணும். அது யாருடைய எண்ணம்? எந்த எண்ணம் என்றால் அருமையானவர்களே, வேலைக்காரனுடைய எண்ணம். ஏன் வேலைக்காரன் எதை பார்ப்பான்? கையை பார்ப்பான். பிள்ளை கண்ணை பார்க்குமா. ஹல்லேலூயா. இந்த கையை பார்க்குற கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படுகிறது. இது வேலைக்காரன் நிலைமை. ஆண்டவர் சொல்ற, நீ வேலைக்காரன் இல்லப்பா, நீ வாரிசு. அது மாத்திரம் இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு, பிள்ளை வளர்ந்த பிறகு எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. அப்படின்னா இந்த சொத்துக்கு நீயும் பார்ட்னர் ஆயிடுறப்பா. ஆமென். இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் பையன் வளர்ந்த பிறகு பையன் ஆகிட்டான், இப்போ நடக்குது தானே, பார்ட்னர் ஆகிட்டான். ஒரு காலத்தில் இல்லைம்மா, அவன் பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அடிமையாக இருக்கிறான், அவன் சும்மா வேலை செஞ்சான். இதுக்கு பிறகு அவன் வேலைக்காரன் இல்லை, அவன் அப்பாவோட கூட என்னவா மாறிட்டாரு? பார்ட்னர். இதை தான் அருமையாவளே தேவன் இந்த நாளில் கேட்கிற அருமையாவளே கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பார்ட்னராக மாறிட்டியா? அவருடைய பங்காளனாய் மாறிவிட்டாயா? இன்னைக்கு நீங்களும் நானும் அருமையாவளே, we need to be partners, partakers of Christ. Hallelujah.
எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 3 verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பிரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்படி இருந்தா, அதாவது ஆரம்பத்தில் பெற்றிருந்த அன்பை கடைசி வரைக்கும் வச்சிருந்தா, அதாவது ஒரே அதே குணாதிசயம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்னவா இருப்போம்? ஆமென். நடுவில் மாறுறோமே, ஏன் தெரியுமா? என்ன பண்ணுறதுங்க, இது வேற, சொல்லுங்களேன், வேற ரத்தம், அது வேற ரத்தம். அப்பப்போ என்ன பண்ணுறோம், அதை சொல்கிறோமா இல்லையா? வேற ரத்தம். ஐயா, இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி என்ன ரத்தம் எனக்குள்ளே இருக்குது, இன்னைக்கு என்ன சுவாபம் என்னிடத்தில் காணப்படுகிறது? இந்த காலவெளியில் அருமையாக உள்ள சுருக்கமாக சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தர் பங்காளர்களாய் மாற வேண்டும். என்னென்ன காரியங்களை பங்காளர்கள்? திவ்ய சுவாபத்துக்கு பங்காளர்களாய் மாற வேண்டும். அடுத்தது பரிசுத்தத்திலே பங்காளர்களாய் மாற வேண்டும். அடுத்தது அவருடைய பாடுகளிலே பங்காளர்களாய் மாற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அடுத்தது அவருடைய சுதந்திரத்தில் பங்காளர்களாய் மாறலாம். கடைசியிலே அவருடைய மகிமையிலே பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு God wants us to be partakers, partners in the divine nature, in His holiness, in His suffering, in His inheritance and in His glory. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. அருமையால இதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் நீங்கள் பாருங்கள், ஒரு காரியத்தை சில காரியத்தை மாத்திரம் பார்த்து கடந்து போகலாம். ஆமென். முதலாவது டிவைன் நேச்சர், அவருடைய திவ்ய சுவாபம். திவ்ய சுவாபம். ஆமென், ஹல்லேலூயா. திவ்ய சுவாபத்தை பங்காளர்களாக நீங்கள் நான் மாற வேண்டும். வாசிக்கலாம் அருமையால 2 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1:4 வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆமென். எதுக்குமா? திவ்ய அதாவது தெய்வீக சுவாபத்திற்கு பங்காளர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக சுவாபம் என்றால் குணாதிசயம். சுவாபம் என்றால் சுலபமாய் வரக்கூடியது. சுவாபம் என்றால் இயல்பாய் வரக்கூடியது. இங்கிலீஷில் வாசிக்கும் போது டிவைன் நேச்சர். நேச்சர் இஸ் சம்திங் you get naturally, effortlessly, easily, automatically. That's nature. அருமையானவர்களே, இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு ஆண்டவருக்கு சில காரியம்லாம் அப்படி இயல்பாக வரும். ஆண்டவருக்கு சில காரியம் அப்படியே நேச்சுரலாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பாவுக்கு சில காரியம் நேச்சுரலாக வரும். அந்த அப்பாவுக்கு வர நேச்சுரலாக வர்றது அப்படியே பிள்ளைக்கும் எப்படி வருது? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை தான் அருமையாவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி, டு பி பார்ட்னர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். வாசிக்கலாம் அருமையாவே 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. ஆமென். சரி, இதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்துல 13 வரைக்கும் வாசிங்கன்னா என்ன பார்க்குறோன்னா, நமக்கெல்லாம் வேறு பிரமாணம். என்ன பிரமாணம்னா, மாம்சத்தின்படி வாழ்ந்தோம். ஆமென். எதன்படி? அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 2 வார்த்தை, ஆவியின்படி மாம்சத்தின்படி. இன்னொரு சொல்ல வேண்டும் என்றால், ஆவியின் சுவாபத்திலே வாழுகிற மக்கள் மாம்ச சுவாபத்தில். இங்கிலீஷில் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்லேஷனில் ஃப்ளஷ் வாசிக்காம சின்ஃபுல் நேச்சர். சின்ஃபுல் நேச்சர்னா நாங்கள் பாவம் எனக்கு எப்படி இருந்துச்சு? சுவாபமாக இருந்துச்சு. அதான் நல்லா கஷ்டப்பட்டுலாம் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. போய் எப்படி வரும்? அப்படியே அப்படி 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 ஃப்ரீயாக வந்துடும். ஒரு சரளமாக வரமா, சரளமாக வரும். போய் அப்படியே சரளமாக வரும். அப்படியே ரொம்ப ஈஸியாக. நான் யோசிச்செல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னுடைய சுவாபம். கோமா இருக்கணும், நடிக்கணும் அவசியம் கிடையாது. கோவம் எப்படி வரும் எனக்கு? அப்படி 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 தட்டி விட்டா போடும். அப்படி பயங்கர கோவம் அப்படி வரும். கெட்ட வார்த்தை அது பாட்டு ஐயோ பயங்கரமா இருக்கு, காது கொடுத்து கேட்க முடியாது, அப்படியே வந்துடும். இதெல்லாம் பாவ சுவாபம், பாவ இயல்பு. ஒரு காலத்தில் அருமையாவில் நான் பாவ இயல்பு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அருமையாவில் மற்றவங்களை ஏமாத்துறது எனக்கு எந்த விதத்திலும், அருமையாவில் மற்றவங்களை ஏமாத்துறோன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்காது. ஐயா நான் ஏமாத்துறேனே, எல்லாம் மற்றவங்களும் ஏமாத்தலையா? என்ன மாத்திர பார்த்து கேட்குறீங்க? என்ன எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? அப்படின்னு தப்பா தெரியல, ஒன்றும் தப்பா தெரியல.
ஐயா ஒரு காலத்தில் தவறு தெரியாத நிலையில் அது இயல்பாய் செய்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அருமையுள்ள 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் 3ஆம் வசனம். எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. ஐயா நியாயப்பிரமாணம் எவ்வளோ ட்ரை பண்ணுச்சுமா, நியாயப்பிரமாணம் எவ்வளோ முயற்சி செஞ்சு எப்படியாவது இவனை மாற்றலாம், பாவியாக மனுஷனை மாற்றலாம். இந்த பார் இது செய்யாத, இந்த மாதிரி திரும்பி உட்காரு, அப்படி பார்க்காதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டீச்சர் உட்காந்து பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அல்லாட்டி மார்க் போயிடும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. நியாயப்பிரமாணம் எவ்வளோ ட்ரை பண்ணுச்சுமா, முடிய மாட்டேங்குதுமா. வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை அக்னிக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. அவர் பார்த்தாரு நியாயப்பிரமாணம் செய்ய முடியல, அவர் பார்த்தாரு இன்னைக்கு இதுக்கு தாம்மா பிசாசு பயங்கரமாக எதிர்க்கிறான். கடவுள் நம்புகிறேன், கடவுள் இருக்காரு, ஆனால் அவருக்கு பையன் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்காக தான் பையனை அனுப்பினார். ஏன் தெரியுமா, இந்த ஒரு குமாரனை மனுஷ சாயலாக ஆமென் தம்முடைய பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடையவளாக இருக்கிறபடினால இந்த குமாரனுக்கு மாம்சம் ரத்தம்னா என்ன, அவருக்கு வேர்க்கும். ஆமென். யாருக்கு? தேவகுமாரனுக்கு வேர்க்கும், அவருக்கு பசிக்கும். ஆமென். அவருக்கு கோபம் வரும். ஆமென். அவருக்கு व्यसனம் இருக்கும். யார் மாதிரி? ஓ அப்படியா, என்ன மாதிரி? ஆமாம்மா, என்ன மாதிரி அவருக்கு கோபம் வரும், என்ன மாதிரி அவருக்கு व्यसனம் வரும், என்ன மாதிரி அவருக்கு வேர்க்கும், என்ன மாதிரி அவருக்கு அழுக வரும். ஐயா எப்படி தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஐயா இன்றைக்கு இந்த உலக மனித இயல்பில் அவரும் வாழ்ந்து ஐயா அவர் தெய்வீக குணாதிசயத்தோடு அருமையோலே தெய்வீக குணாதிசயம் அவருக்கு இயல்பாய் காணப்பட்டது. அதுபோல நீங்கள் நானும் செய்யலாம். அதுக்கு தான் குமாரன் அனுப்பினார். தொடர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஒரு அல்லையில சொல்லுவோமே, எதுக்கு அல்லையோன்னா இப்படி மாம்ச இயல்பு தேவனால செய்ய முடியல அப்படின்னா தேவ இயல்பு மாம்சத்தின்படி பாவத்தின்படி செய்யாமலும் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். எப்போ நான் இந்த பழக்கத்துக்குள்ளே வந்துட்டனோ அது எனக்கு இனிமேல் பழக்கமா? உண்மையை சொல்லுவோம், எத்தனையோ பேர் ஒரு காலத்தில் சிகரெட் பிடிச்சிருந்த மக்கள் உண்டு, விரும்பி பிடிச்ச மக்கள் உண்டு. இன்னைக்கு அப்படி வேறையாவது பிடிச்சிட்டு கிட்ட வந்தா என்னம்மா மாறிடுச்சு? இயல்பு மாறிடுச்சுமா. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் இழுத்து விட்டுட்டு இருந்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ அப்படி யாராவது அங்கே தூரம் பண்ணா கூட எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு என்னப்பா மாறிடுச்சு? ஐயா அந்த இயல்பை கர்த்தர் மாற்றி விட்டார். இதுதான் அருமையாவுல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு புறங்குறுகிறது, கசப்பா இருப்பது, அருமையாக கோபப்படுவது, தீய காரியங்களை நினைப்பது, எல்லாவற்றிலும் அருமையாவுல அந்த இயல்பு மாற வேண்டும். இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலையில் இருக்கிறோமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அருமையாவளை வாசிக்கும் பொழுது 13 கடைசி ஒரு 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். இதை தான் மறுபடியும் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:13 வாசிக்கலாமே. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். எல்லாம் அடங்கி இருக்குப்பா. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருள்ள ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையால் இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு ஆல்மோஸ்ட் ரோமர் 8ஆம் அதிகார செய்தியை தான் மறுபடியும் இங்கேயும் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு மாம்சத்தின் கிரியை, அப்புறம் ஆவியின்
கனி. ஹல்லேலூயா. ஒரு மரத்தில் கனி எப்படிமா வருது? ஒரு மரத்தில் கனி எப்படி வருது? இயல்பாக வருது. ஆமென். அன்பு எப்படி வரணும்? சந்தோஷம், சமாதானம், நற்குணம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஐயா, கஷ்டப்பட்டு வருவது கனி அல்ல. அது பொய் மரத்தில் கஷ்டப்பட்டு பழத்தை என்ன பண்ணும்? ஒட்டி கட்டி அது கஷ்டப்பட்டு செய்யணும். ஆனால் இயல்பாக வரக்கூடியது. ஐயா, சில படம்லாம் இன்றைக்கி நல்லா இப்போ ஃபேஸ்புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான படம்லாம் போடுறாங்கம்மா. கண்டதும் போடுறாங்க, அதில் நல்லதும் போடுறாங்க. என்னன்னா, மரத்தை வெட்டி ஆச்சான், மாமரத்தை வெட்டி கிட்டி விட்டு அது சின்ன துண்டு தரைக்கு மேலே ஒரு அரை அடி கூட கிடையாது, அதில் ஒரு கிளை அதில் ஒரு பழம் காய்ச்சிருக்குமா. மரத்தையே வெட்டியாச்சு. இன்னொரு மரம் காட்டினா அப்படியே பட்டி போய் ஓட்டையாக இருக்குது, புழுப்புளாக இருக்குது, பொழுத்துட்டு அப்படியே வருது. அப்படியே மரத்தை அப்படி மேலே காட்டுறாங்க, அப்படி காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குது. ஏம்மா? இயல்பு. இயல்பு. அப்பனா எனக்கு இவங்க பண்ண கெடுதல், என்னை வெட்டுனாங்க, என்னை குத்துனாங்க, என்னை அழிச்சாங்க, என்னை எரிச்சாங்க, அதெல்லாம் இல்லையா? ஆமாம். ஆனாலும் ஏன் பண்ண கனி தர? அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலம்மா. நான் இயல்பா. ஹல்லேலூயா. இதான ஆவியின் கனி. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு இந்த நிலைக்கு தான் கர்த்தனை. இதுதான் அருமையாவளே திவ்ய சுவாபம். இதான் திவ்ய சுவாபம். இன்றைக்கு நீங்களும் நான் மறுபடியும் அந்த நிலைக்கு வரணும். எவ்வளவு நாளையா சொல்ல போறோம்? அவன் என்னை குத்துனான், அவன் என்னை அடிச்சான், அவன் என்னை வெட்டுனான், அதோட இந்த வருஷம் என்ன பண்ண மாட்டானா? கனி. எந்த ஒரு மரம் அது சொல்லுமா? இந்த வருஷம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதே. ஆனாலும் அருமையோலே தன் காலத்தில் தன் கனியை தருகிறதே. அந்த ஒரு மரம் செய்கிற காரியத்தை ஏனையா நாம் செய்ய தவறுகிறோம்? ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ. ஹல்லேலூயா. ஆனால் பாவம் மாத்திரம் ஃப்ரீயாக வந்துடும். யோபு 15:16 வாசிக்கலாம். யோபு 15:16 அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன். என்னம்மா? அநியாயத்தை தண்ணீரை போல அப்படி அடி இஷ்டத்துக்கு அடிக்கிறாரு இவர். பாவம் அநியாயம் அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி ஈஸியாக அப்படியே போயிடுமா. ஆமென். ஹல்லேலூயா. சர்ச் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு கர்த்தர் காலவெளியில் திவ்ய சுவாபத்துக்கு பங்காளர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கு. நம்பர் 1 இஸ் திவ்ய சுவாபம். வாசிக்கலாமே 2 பேதுரு 1:4 மறுபடியும் வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எப்படி மாறுது? வாசிக்கலாம். 3 வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. ஹல்லேலூயா. இந்த திவ்ய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? திவ்ய. ஆமென். He has given me the divine power. ஆமென். ஆமென். ஸோ பல நேரங்களில் சில காரியத்தை செய்வதற்கு எனக்கு என்ன வேணும்? சக்தி வேண்டும், எனக்கு பலன் வேண்டும். இல்லாவிட்டால் நான் தவறுகிறேன். ஐயா, இந்த காரியத்தை செய்கிறேன். ஆண்டவன் சொல்றாரு, நான் உனக்கு இந்த திவ்ய சுவாபத்தை நீ பெறும்படி உனக்கு நான் என்னுடைய பலனையே கொடுத்திருக்கிறேன், அதை சம்பூரமாய் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வாட் இஸ் ஸ்ட்ரெங்த்? பலன் என்றால் என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு வேண்டிய திறமைகள், வேண்டிய சத்துவம். ஆமென். ஹல்லேலூயா. இது நான் தள்ளுறேன், முடியல. அதுக்கு பிறகு 4 பேர் சேர்ந்து மேன் பவர் கிடைக்குது. மேன் பவர் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறேன்? நான் அந்த டாஸ்க்கை நிறைவேற்றுகிறேன். இதை நான் செய்கிறேன், இந்த டூலில் செய்கிறேன், முடியல. அப்புறம் எனக்கு பவர் டூல் கிடைக்குது. அந்த பவர் டூல் என்ன பண்ணிடுறேன்? நான் இதை நான் செய்கிறேன். ஐயா, ஒரு அரசியல்வாதி வராரு. ஐயா, என்ன சொல்றாரு? என்ன vote me to power. எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஒரு பவர் கொடு. நான் என்ன பண்ணுறேன்? இந்த சமுதாயத்துக்கு இதை நான் செய்கிறேன். ஆகையால் அருமையோலே பவர் என்றால் என்ன, பலன் என்றால் என்ன? அந்த ஒரு காரியத்தை எது செய்ய முடியாதோ அதை செய்வதற்கு வேண்டிய சத்துவம். ஆமென். சாரம். இதை யார் கொடுக்கிற? ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்தவம் என்ன பார்க்காத யாரை பாரு? கிறிஸ்து. யாரை? இயேசுவை பார்த்தா. யாருமா கிறிஸ்துவை பார்த்தா? எவ்வளவு நாள் ஐயா இன்றைக்கு நீங்கள் நானும் இப்படி சொல்ல போறோம். இன்றைக்கு இயேசுவை பார்க்கணும். பவுல் சொல்றான், இயேசுவை பின்பற்றணுமா? யாரை பின்பற்று? என்னை பின்பற்று. இன்றைக்கு அருமையாவுள்ள இன்றைக்கு கிறிஸ்தவம் இதில் தவறி விட்டது. கிறிஸ்தவம் அருமையாவுள்ள தவறு செய்து விட்டது. இன்றைக்கு நீங்கள் நானும் அருமையாவுள்ள தேவன் எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் நானும் பங்காளர்களாய் மாற வேண்டும். எதற்கு பங்காளர்கள்? திவ்ய சுவாபத்துக்கு பங்காளர்கள். அதற்கு முதலாவது ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கார். He has given us the power. Amen. Hallelujah. Enough power to become, to have the divine quality. Amen. இரண்டாவது பார்க்க 3 வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும்
நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அடுத்தது இந்த திவ்ய சுவாபம் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அவரை போல நான் இருக்கணும்னா அவரை பற்றிய, சத்தமாக சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எங்கேருந்து அறிவு, என்ன அறிவு வருதுன்னு தெரில. சிலது பார்த்தா வசனமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, கோபம் வருது. உண்மையாம்மா, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல வைப்ரேஷன் நான் பார்க்குறேன். சோத்திரம் 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 என்ன இருக்குது? இது எங்கம்மா வைப்ரேஷன் இருக்குது? வெளிப்படுத்தல் 42 அதிகாரம் 2 வசனத்துலையா? ஐயா கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் போற போக்குக்கு ஆண்டவருக்கும் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. வைப்ரேஷனா? வைப்ரேஷன் ஐயா அறிந்து கொள்ளலாம் அருமையாளே. இதெல்லாம் அருமையாளே, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல் இன்றைக்கு உலக காரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. ஐயா தயவு செய்து அறிந்து கொள்ளலாம் அருமையாளே. தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்னல்ல அருமையாளே, தரிசனங்கள்லாம் அற்பமா என்னல்ல. இன்றைக்கு நிறைய பேர் தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு வார்த்தை தெரியல. வார்த்தை இல்லாத தீர்க்க தரிசனம், வார்த்தை இல்லாத தரிசனத்தை கர்த்தருடைய பிள்ளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பலவிதமான பொய்யான காரியங்கள் நடைபெறுகிறது. வார்த்தையே இல்லைம்மா, வசனமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் தெள்ள தெளிவாய் நமக்கு அவரை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தை உண்டு. அதான் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாம் பைபிள் மூடி வச்சிருங்க. இது சுட சுட வெளிப்பாடு. இது ஆஃப்டர் ரெவலேஷன். அப்படிப்பட்ட ரெவலேஷன் நமக்கு வேண்டாம். ஐயோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்துச்சு. ஒரு அம்மாவும் பொண்ணு தான், ஹஸ்பண்ட் இல்லை, அம்மாவும் பொண்ணு வந்துச்சு. பொண்ணு 12th படிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். புதுசாக வராங்க. வீட்டுக்கு போனால் அவங்க வந்து எப்போ பார்த்தா ஒரே ப்ரேயர் தான், ஒரு தர்சனம் கிருஷ்ணன் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் இப்போ என்னம்மா புதுசாக வந்தால் கேட்பேன், என்னங்க பைபிள் என்ன வாசிக்கிறீங்க? நான் ரெவல்யூஷன் வாசிக்கிறேன்ச்சு. நான் எப்போ பார்த்தாலும் ரெவல்யூஷன் தான் வாசிப்பேன். இது புது ரெவல்யூஷனாக இருக்கே. அம்மா இன்னைக்கு கவனிம்மா, இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அவருடைய வார்த்தையின் மூலமாய். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறாருமா இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை கேட்காம இந்த பாஸ்டர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னார், இவர் தரிசனம் பார்த்தாரு, அவர் தரிசனம் பார்த்தாரு. இன்னைக்கு இது பின்னாடி போகிற கிறிஸ்தவ இருக்கே, ஜாக்கிரதை. உன்னை எங்கேயாவது போய் நடுக்காட்டில் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் மாட்டிக்குவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இங்கே கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் எனக்கு தெரியும், அந்த தரிசனம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு எனக்கு. ஆமாம், சிரிக்காதீங்கம்மா, வசனத்தோடு சொல்கிறேன், நான் வசனத்தோடு சொல்கிறேன். இது அல்ல. நீங்களும் நானும் அருமையாவுள்ளே நாம் பல நேரங்களில் நாம் தவறி போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், அருமையாவுள்ளே பொய்யான தரிசனங்களுக்கு பின்பாக போய் கொண்டு இருக்கிறோம். ஐயா இன்றைக்கு அப்படி தரிசனம் வருதா, உடனே எதை வச்சு செக் பண்ணணும்? வசனத்தை வச்சு பார்க்கணும். ஆமென். இந்த பாஸ்டர் சொன்னாங்க, அந்த பாஸ்டர், தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்க வேண்டாம். இன்றைக்கு ஐயா இந்த திவ்ய சுவாபத்தை பெற வேண்டும் என்றால் அருமையாவுள்ளே கர்த்தரை அறிகிற அறிவினாலே நீங்கள் நான் நிரப்பப்பட வேண்டும். இந்த பாஸ்டர் போல, இந்த ஊழியக்காரனை போல, அந்த ஊழியக்காரனை போல அல்ல. அருமையாவுள்ளே இன்றைக்கு நீங்களை நான் இயேசுவை போல மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு குறைய காணப்படுகிறது. ஆமென். திவ்ய சுவாபத்துக்கு பங்காளர்கள், திவ்ய சுவாபத்தை அதுக்கு சொல்ற, அதுக்கு வேண்டிய பலனை, அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை அதை நான் கொடுத்துருக்கேன்ப்பா, என்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள். அதுக்கு வேண்டிய அறிவு நான் கொடுக்கிறேன், கர்த்தரை அறிகிற அறிவு. ஆமென். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? வேத வசனத்தின் மூலமா பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா நன்றி அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையோடு செலவு செஞ்சா சில காரியங்கள் அப்படியே தானாக வரும்மா. ஆமென். தானாக வரும். எல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்களாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்ல, பாஸ்டர்னுக்கு அடுத்த மாதம் நாங்கள் அமெரிக்காவுக்கு போனோம் பாஸ்டர்னுவாங்க. அப்படி தானே அப்பப்போ சொல்லுவாங்க, வேலை நிமித்து போகிறாங்க. அப்படின்னு போன பிறகு ஒரு 2-3 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் பிள்ளை வந்து பேசுவது, ஹாய் பாஸ்டர், ஹவ் ஆர் யூ? என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. அவங்க வந்து சும்மா அவங்களுக்கு எப்படி வந்துருச்சு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயல்பாக வருதேம்மா, அதெல்லாம் அப்படியே வந்துடும்ல. ஏன் தெரியுமா? ஸ்பெண்டிங் டைம். ஐயா இன்றைக்கு ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணாமல், கர்த்தருடைய வார்த்தையோட செலவு பண்ணாமல் எப்படிமா நீங்களும் நான் திவ்ய சுவாபத்தை பெற முடியும்? எப்படி அவரை அறிய முடியும்? ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இது வந்து பெரிய ஐயா வேதாந்தம் கிடையாது, பெரிய ஆழமான சுவிசேஷம் கிடையாது. ஐயா
எளிமையாக அறிய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் முட்டி போட்டு ஜெபிப்போம், அருமையாவுள்ள வேதத்தை வாசிப்போம், அருமையாவுள்ள இதன் மூலமாய் கர்த்தருடைய அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெறுவதன் மூலமாக நான் திவ்ய சுவாபத்துக்கு நம்பர் 1 அவர் எனக்கு பலன் தருகிறார். போதுமான பலன் தருகிறார். இரண்டாவது அருமையாவுள்ள கர்த்தரை அறிகிற அறிவின் மூலமாய். மூன்றாவது வாசிக்கலாம், மறுபடியும் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நன்றை அறிந்து கொள்ளலாம். இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்தும் இருக்கிறார். என்ன சொல்லணும்னா இதுதான் நம்முடைய அழைப்பு. எதுக்கு அழைப்புனா, ஐயா ஒரு காலத்தில் நீ வேலைக்காரனாக இருந்த, ஒரு காலத்தில் நீ அடிமையாக இருந்த, உன்னை நான் என்ன அழைச்சிருக்கேன்? நான் இப்போ பிள்ளையை அழைச்சிருக்கேன்னா யாரை போல் இருக்கணும்? என்னை போல். அதுதான் அருமையோல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அழைப்பு தான். திஸ் இஸ் அவர் கால். இதற்காகவே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படிமா நம்ம மற்றவங்களை போல இருக்கலாம்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதற்காக இயேசு அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசு அழைக்கிறார்ல, யாரு? இயேசு அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இங்கங்கே போகிறாங்கம்மா, இந்த அழைக்கிறார், அந்த இருக்கிறார், ஜீவிக்கிறார், என்னென்னமோ பண்ணுறார், எல்லாம் பண்ணுறாருமா இன்றைக்கு. அப்படி யார் பார்க்கனா மனுஷால் பின்னாடி போகிறத பார்க்குறோம். இல்லைம்மா, இதற்காகவே அவர் நம்மை அழைக்கி He has called us. He has called us. Amen, hallelujah. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை. ஆமென். ஐயா இயல்பு நான் சொல்லட்டுங்களா? இயல்புனா ஏன் மியூசிக்னா அருமையாவில் இவங்களாம் இப்போ நிறைய பேர் மியூசிக்கெல்லாம் கற்றுக்குறாங்க. மியூசிக்கெல்லாம் நான் மியூசிக் கற்றுறாங்க. போன வாரம் நினைக்கிறேன் ஒரு பிள்ளை இங்கே வந்துச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு தம்பிக்கிட்ட ஒரு வயலின் இருந்துச்சு. அந்த வயலின்ஸை காட்டி உடனே நான் வயலின் வாசிக்கிறேன் எல்லார்கிட்ட சொல்லிடுச்சு, வயலின் வாசிக்கிறேன். நிறைய பேர் அப்படி கிட்டார் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறேன்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கார்டில் என்ன பண்ணணும்? எழுதி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கலன்னா வாசிக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு கல்யாணம் காட்சின்னு ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ வாசிக்கிறதுனா ஐயோ முன்னாடி என்ன பண்ணல. ஏன்? இது இயல்பில் இல்லை. அறிந்து கொள்ளலாம் மருமையாவில் இருக்கு. முன்னாடிலாம் சொல்லுங்க, என்ன ஜோம் பண்ண சொல்லுங்க, நான் ப்ரிப்பேர்டாக வருவேன், இப்படி செய்யுங்க சொல்ல, அப்புறம் நான் பண்ணுவேன். திடீர்னு கூப்பிட்டீங்கன்னா அப்படி பண்ணுறது, அப்போ நான் உள்ளுக்குள்ள இல்லையே. இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படி தானே இருக்குது. இயல்புனா ஏன் மியூசிக் ஐயா எந்த பாட்டு பாடினாலும் ஒரு அரை நிமிஷத்தில் என்ன பண்ணுவேன் நான்? கண்டுபிடிச்சி இந்த கீ கண்டுபிடிச்சி டைமிங் கண்டுபிடிச்சி வாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அது இயல்பாய் வரக்கூடிய ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பார்ட்ஸில் ஹார்மனைஸ் பண்ணுவாங்க. ஐயா இன்றைக்கி பார்ட்ஸ் பாடும், நீங்கள் எப்படி பாடுறீங்க, உங்களுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது கற்றுக்கிறது இல்லைம்மா, அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது இயல்பாய் வர வேண்டிய ஒரு காரியம். ஆமென். பரிசுத்தம் என்பது இயல்பாய் வர வேண்டிய ஒரு காரியம். அருமையுள்ள அந்த வீட்டில் இருந்தால், அந்த பழக்க வழக்கத்தில் இருந்தால் சில காரியம் தானாக அந்த ஆக்சன்ட் தானாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. வண்டி ஓட்டுற மாதிரி டிரைவிங் ஓட்ட கற்றுக்கிறவங்களை பார்த்துட்டீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பிரேக் போட்டு சட்டுன்னு ஒரு போடுவாங்க. ஏன்னா நீங்கள் தானே பிரேக் போட சொன்னீங்க. அப்படி போடக்கூடாதுமா. பிரேக் போடணுன்னா முதல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிலேட்டர் இருந்து காலை எடுக்கணும், கீரை கட் பண்ணணும், மெதுவாக அழுத்தணும். அடுத்து நீங்கள் சொல்லலையா? நீங்கள் ஏன்னா சொன்னால் செய்வாங்க. அப்படி இல்லைம்மா. பிரேக் இந்த வண்டி ஓட்டுறது என்ன தெரியுமா? அது வரும், பேசிக்கிட்டே இருப்போம், அது யோசிச்சு செய்கிறது. தானாக கால் அப்படி போகும், தானாக கீர் கட் ஆகும், தானாக மெதுவாக அப்படி அழுத்தணும். தேவைப்பட்டால் இன்னும் அழுத்தணும், அதாட்டி வேணாம். இது எப்படி யோசிக்காமல் இயல்பாக செய்வது கர்த்தருடைய பிள்ளையே. இன்றைக்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஏன்னா பாவம் இயல்பாக வந்துச்சே, தப்பு செய்கிறது இயல்பாக வந்துச்சே, யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, அப்படி தானாக வந்துச்சுல்ல. இன்றைக்கு ஏன் ஐயா வரல? அதற்கு வேண்டிய பலன் கொடுத்திருக்கிறார். அதற்கு வேண்டிய அறிவை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வசனம் உண்டு. அதற்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும். ஹல்லேலூயா. மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தம். எதுக்கு? எனக்கு கார் வாங்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும். இன்னைக்கு வாக்குத்தத்தம்லாம் அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் நான் இந்த திவ்ய
சுவாபத்தை, அருமையாளை கிறிஸ்தவத்தில் எல்லாமே மாற்றிட்டோமா, எல்லாமே தப்பாக பயன்படுத்துகிறோம். This precious promises given so that I can have a divine nature instead. இந்த உலக வாழ்க்கைக்கு வாக்கு தத்தங்களை பயன்படுத்துகிறேன். நிச்சயமாக செய்கிறார், அதை மறுக்கவில்லை. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்தம்லாம் எதுக்கு தெரியுமா? ஐயா அவரை போல மாறும்படி. ஆமென். சோத்திரம். இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிக்கணும். திவ்ய சுவாபத்தில் 3 மாத்திரம் சுருக்கமாக சொல்லிட்டு கடந்து போகிறேன். 1 அன்பு. ஆமென். 1 அன்பு. காரணம் என்ன? தேவன் அவர் அன்பு தாமா. ஆமென். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா அதான்பா அவர் சுவாபா தான். நீ ஆண்டவர் தெரியும் ஆண்டவர் தெரியும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட அன்பே இல்லை அப்படின்னா உண்மையாக சொல்லு, உனக்கு எந்த ஆண்டவர் தெரியும்? எந்த ஆண்டவர் தெரியும்? கொஞ்ச நேரம் சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, இவன் பேசிகிட்டே இருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும், ஓ அந்த நபர் இல்லையோ, அந்த சார்ல்ஸ் இல்லையோ, வேற ஏதோ சார்ல்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் 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 சொல்கிறாங்க, அவங்ககிட்ட அன்பே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எந்த ஆண்டவர் சொல்கிறீங்க? அன்பில்லாதவன் தேவன் அறியான். காரணம் தேவன் அங்க அன்பாகவே இருக்கிறார். முடிஞ்சிச்சா? 16 வாசிப்பா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பில் நிலைத்திருக்கிறவன் எதில் இருக்கிறான்? ஐயா திவ்ய சுவாபம் என்றால் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். என் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் அடிக்கடி சொன்ன ஒரு 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 திஷ்டாந்தம் சபையிலும் சொல்லியிருக்கிறேன். ஒரு கோக் கேன் எடுத்துக்கலாம். ஒரு கோக் கேன், தயவுசு குடிச்சிடாதீங்க, கோக்கெலாம் குடிச்சிடாதீங்க, சரிங்களா? கோக் கேன் எடுத்துக்கலாம். அந்த கோக் கேனில் ஒரு கத்தி வச்சு குத்தலாம். என்ன வரும்? உள்ளேருந்து என்ன வரும்? கோக்கு தான் வரும். சரியா? கீழே போட்டு உதைக்கலாம், மிதிக்கலாம், என்ன வரும்? என்ன பண்ணாலும் அதுக்குள்ளேருந்து கோக்கு தான் வரும். இதுக்கு மேலே பேசின நடக்கிறதே வேற. அது ஏமா அப்பனா வேற எங்கே இருக்குது? வேற எங்கே இருக்குது? உள்ளே இருக்குதே. அப்பனா திவ்ய என் ஆண்டவரை அடித்தாங்க, குத்துனாங்க, என்ன பண்ணாலும் அவர்கிட்ட வந்தது திவ்ய சுவாபம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அருமையாவில் இன்றைக்கு அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், அருமையாவில் மன உருக்கம் உடைய அன்பு. கம்பேஷனட் லவ். 2 பேர் போனாங்க, அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனாங்க. இவன் ஒரு வேலையாக போகிறான், இவனுக்கு பிஸியாக, இவனுக்கு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு போகிறான். ஆனாலும் பார்த்து கிட்ட வந்து மனதுருகி அருமையோடு அவனுக்கு அருமையோட கட்டுகளை கட்டுகிறான். காரணம் என்ன? மன உருக்கம். இந்த அன்பு மன உருக்கம். ஆமென். குஷ்டரோகி வரான், ஆண்டவரே சித்தமுண்டா சுத்தமாக்கணும், சரி போன்னு சொன்னால் சொங்க அடிச்சிருக்கோம். ஆனால் அவரோ மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனை தொட்டு அவனை சித்தம் உண்டு சுத்தமான்னு சொல்றார். மனதுருக்கம். அருமையாவுலே இந்த திவ்ய சுவாபத்தின் அன்பில் இருக்கு பாருங்க, இதில் மன உருக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அருமையான அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? பல காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். இது சத்துருவை நேசிக்கிற ஒரு அன்பு. ஆமென். அன்பு கூறுவலை மாத்திரமல்ல, விரோதிக்கிறவர்களே அன்பு கூறுகிற அன்பு. இன்றைக்கு அருமையாவுல இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. The love of Christ constrains me. It urges me. It pushes me. அருமையாவுள்ள இன்றைக்கு இந்த அன்பு உடையவர்களாக நாம் திவ்ய சுவாபத்துக்கு பங்காளர்களாக மாறலாம். இன்னொரு திவ்ய சுவாபம் என்னவென்றால் அருமையான சாந்த குணம். சாந்த, ஜென்டில்னஸ் ஆர் மீக்னஸ். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சாந்த குணம், சாந்த குணம். சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிதாங்க, எனக்கு அப்பப்போ கோவம் வரும். ஆனாலும் பாருங்க, கோவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? பத்திரம். ஐயோ, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் உடனே வந்துருச்சு பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும். அப்படி எங்கே போட்டிருக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இயல்பாக ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா எத்தனை பேர் பதில் சொல்கிறாங்கன்னா புதுசு இல்லைங்க, இதெல்லாம் நாம் வழக்கத்தில் அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச், லெட்ஸ் பி கேர்ஃபுல். சாண்ட சொல்கிறது, என்கிட்ட வந்து சாந்த குணத்தை கற்றுக்கொள்ப்பார்.
சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற மர்மியாவுள்ளே அவர் ராஜாவாய் பவனி வருகிற காரியத்தை குறித்து தீர்க்கதரிசியாய் அருமையுள்ள சகரியா 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறதை பார்க்கிற வாசிக்கலாமே. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்மையோடு சாந்த குணத்தோடு ராஜா வெளிப்படுத்துகிறார். கொஞ்சம் அந்தஸ்து வந்துட்டா போதுமே, தாழ்மை போயிடுதே, சாந்த குணம் போயிடுதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மத்திய 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். என்னன்னா, ஒரு சூமின வலது கை உடையவன் சுகம் பெறுகிறான். உடனே ஓய்வு நாளில் சுகம் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படி கெடுகெடுன்னு இருக்கிறாங்க. இவர் சாந்த குணத்தோடு அவர்களோடு அருமையோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தின் 59ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு எருசலேமுக்கு கடைசியாக போகிறார். போகும்பொழுது அவசரமாக போக வேண்டியதாக இருந்தபடினால சமாரியா வழியாக போக அவர் முற்படுகிறார். அப்போ சமாரியா மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வரதா இருந்தால் 3 days கன்வென்ஷன் நான் வச்சுருப்பேன், அதுக்கு நீங்கள் வந்து பேசிட்டு போகணும். அவர் சொல்கிறார், அப்பா சாரிப்பா எனக்கு டைம் இல்லை, நான் அவசரமாக போகணும். நீங்கள் வரதா இருந்தால் 3 நாள் எங்கள் கூட இருக்கணும், இல்லாட்டி வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே யோவானுக்கு வந்துச்சு பாருங்க, யாக்கோபுக்கு வந்துச்சு பாருங்க, ஆண்டவரே நான் பரலோகத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அவர்களை எலியா பட்சித்தது போல பட்சிக்கலாமா? ஐயா உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு, உங்ககிட்ட இருக்க வேண்டியது சாந்த குணமாச்சே. ஐயா இன்றைக்கு என்னை யாராவது மறுப்பு சொல்லிட்டா போதும், அதுக்கு பிறகு முறப்பு வந்துடுது. யாரும் என்ன சொல்றது, நான் செய்யறதை நான் எப்போதுமே எஸ் சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டு இருந்தா நான் வந்து சாந்த குணத்தோடு இருப்பேன். நான் சொல்றதை மாத்திரம் நீங்க வில்லன்னு சொல்லிட்டேன், நான் கொடுக்கறத நான் செய்யறத ஏத்துக்கலன்னா உடனே எனக்கு வந்து கோபம் வந்துடும். ஒன்று கோபம் வரும், இல்லாட்டி கோபித்து கொள்வேன். ரெண்டும் ஒன்று தான். சாந்த குணமாக என் ஆண்டவர்கிட்ட சாந்த குணம் இருந்தது, என்னிடத்தில் ஆண்டவர்கிட்ட அன்பு இருந்தது, என் ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மை இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அருமையாவுள்ளே ஆண்டோடைய குணாதிசயம். எந்த அளவுக்கு மனத்தாழ்மையை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் சிலுவை வரைந்த தம்மை தாழ்த்தினார். ஐயா இன்னைக்கு இது நிறைய சொல்லணும், 3 காரியத்தை மாற்ற சொல்கிறேன், இன்னும் மற்ற காரியத்துக்கெல்லாம் போல. டு ஹாவ் த டிவைன் நேச்சர். சிம்பிள்மா, இது எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, ஸ்பெண்ட் டைம் வித் காட். எவ்வளோ ட்ரை பண்ணுறான் பேதுரு, எதுக்கு? அவரை மறுதளிக்க. ஒரு முறை மறுதளித்து பார்த்தான், எடுபடலை. 2வது முறை மறுதளித்து பார்க்குறான், இல்லை நீ அவரோட கூட தான், உனக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, ப்ராமிஸ் தெரியாது, நீ சொல்கிறப்பா, ஆனால் உன்னை பார்த்தா அந்த பேச்சு அந்த சுவாபம் அப்படியே இருக்கே. 3 வருஷம் இருந்தாம்மா, 3 வருஷம் அவரோட இருந்தான். என்ன ஆயிடுச்சு? ஒட்டிக்கிச்சே. 3 வருஷம் இருந்தா ஒட்டிக்கிச்சே. நான் இல்லைன்னு சொல்றேன், அவர் இல்லை எனக்கு தெரியவே தெரியாது சொல்றேன். நீ சும்மா தான் சொல்ற, நீ டூப்பு தானே விடுற, எனக்கு தெரியும் நீ அவரோட தான் இருந்த. எப்படி அப்பா நீ அவனோடு கூட இருந்து 3 வருஷம் கஷ்டப்பட்டு மறுதளிக்கிறான். அவன் மறுதளிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்களும் நான் மறுமையோடு இன்றைக்கு இருப்போமா? ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்க பழகுவோம். நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யாரை போல மாறுவோம். ஹல்லேலூயா. இதான் உண்மைம்மா, இதான் உண்மை. இரவும் பகலோட வேதத்தில் தியானமாக இருப்போம். அருமையாவுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையாவுள்ள வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அருமையாவுள்ள இன்றைக்கு யாரெல்லாம் உண்மையாக சத்தியத்தை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கூட நேரம் செலவு பண்ணி பாருங்க. நான் யோசித்து செய்கிற காரியம் இல்லை, அப்படி இயல்பாகவே எனக்கு என்ன ஆகிடும். ஆமென். கணக்கு வரலையா? டெய்லி இதை மாத்திரம் நீ என்ன பண்ண, டெய்லி இதை போட்டுமா. 2-3 மாதம் கழிச்சு எனக்கு கணக்கு ஈஸி ஆகிடுச்சு மிஸ், இவ்வளோ நாள் ஃபெயில் ஆன, எப்படி பாஸ் ஆகிற? அதுவா நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் போட்டுட்டு இருக்கேன். அது அப்படியே டெய்லி காலைல சாயங்காலம் போட்டுட்டு இருந்துடுவேன்னா அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன், நான் அப்போ விளையாட போயிடுவேன், அப்புறம் எல்லாம் பண்ணுவேன். எப்படிப்பா ஆயிடுச்சு? அது எனக்கு தானாக இப்போ வர ஆரம்பிச்சிது. இப்போ எனக்கு கணக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படிமா? பிகாஸ் ஐ ஹவ் லேர்ன் டு ப்ராக்டிஸ் இட் எவ்ரி டே. இது இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவம் அந்த இமேஜ் மாறிட்டு வருதுமா. இன்னைக்கு என்னென்னமோ கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, என்னென்னமோ ஆவிக்கிற வாழ்க்கைன்றாங்க, ஏதோ லைட் அடிக்கதான், இது பண்ணதான், அது பண்ணதான். தயவுசெய்து அது இல்லைம்மா. இன்றைக்கி ஆண்டவர் அருமையாவுள்ளே அவர்
அவருக்கு டிஎன்ஏ இருந்துச்சு. என்னை கண்டவன் ஆமென். அப்போ நான் இன்னைக்கு என்னை கண்டவன் அதே பிதாவை காணணுமே. ஏன்னா நானும் இயேசுவோடு கூட உடன் கண்ணை முடிச்சு பிக்கலாமா? கண்ணை முடிச்சு பிக்கலாம். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளர்களாய் மாற வேண்டும். இதுக்கு வேண்டிய பலனை கொடுத்துருக்கேனேப்பா, இதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்துருக்கேனே, இதுக்கு வேண்டிய அழைப்பை நான் இதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கேன். நீ ஒரு காலத்தில் வேலைக்காரனா இருந்த, ஆனால் இனி நீ வேலைக்காரன் இல்லைப்பா, நீ என் பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. நீ என் வாரிசு. ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். உனக்கு வேண்டிய எல்லா வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கேன். உனக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்காம, என்கிட்ட வந்து பேசாம, நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு யார் யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. இன்னைக்கு சபையை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது திவ்ய சுவாபத்துக்கு பங்காளர்கள், கிறிஸ்துவின் பங்காளர்களாய் மாற வேண்டும். We need to become partners, partakers of Christ. Partners, partakers in divine nature, partners or partakers in holiness, in his suffering, in his inheritance and in his glory. Amen, amen, amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், மகிமையில் பிரவேசிப்போம். இந்த நாளில் கொஞ்ச நேரம் நாம் கொஞ்சம் வசனத்தில் கேட்ட செய்தியில் தியானிப்போம். நான் என்ன நிலையில் இருக்கிறேன்? கடந்த நாட்களில் பார்த்தேன், காலத்தை பார்த்தால் நல்லா போதகனா இருக்கணும், காலத்தை பார்த்தால் நான் இந்த நிலை அடையணும். எந்த அளவுக்குன்னா, நான் இல்லைன்னு சொன்னா கூட என்கிட்ட இயேசு வெளிப்படணும். பேதுரு இல்லைன்னு சொன்னா கூட 3 வருஷம் இருந்ததுனால அவன் மூலமா இயேசு வெளிப்பட்டார். நீ அவரோடு கூட தான் மறந்துருக்க. ஆமென், ஆமென், ஆமென். அவன் சும்மா குளிர் காயறாமா? குளிர் காயறதால எப்படி இயேசு வெளிப்பட்டார் எனக்கு விளங்கல. அவன் வாயை மூடிட்டு குளிர் காயறான், அதுல கூட இயேசு வெளிப்பட்டாரு. இன்றைக்கு இத்தனை வருஷம் நீங்கள் நானும் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா? அதுக்கு பதிலா என்கிட்ட பாவ சுவாபம் வருது, தீய எண்ணங்கள் வருது, தீய செயல் வருது. அப்ப நான் எந்த சுவாபத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? இன்னும் எரிச்சல் காணப்படுகிறது, இன்னும் இச்சைகள் காணப்படுகிறது. ஐயா, கத்த தாமே நம்ம கிருபை தருவாராக. போதும், இவ்வளவு நாள் நம்ம உலகத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆமென். அதுக்குன்னு சொல்லிட்டு சன்னியாசி வாழ சொல்லலாமா? யாண்டவர் அப்படி இல்லை. யாண்டவர் சிரிச்சாரு, யாண்டவர் நல்ல ஜாலியா இருந்தார். ஆமென். தயவுசெய்து இன்னைக்கு தவறான எண்ணம் கொண்டிருக்காங்க, அப்படிலாம் அவசியம் இல்லை. சன்னியாசியை போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்க்கை அல்ல, சாதாரண சந்தோஷமான இயல்பு வாழ்க்கையை வாழு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருக்கையில் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றவனு தான் ஒரு நல்ல குடும்பஸ்தனா வாழு. ஆமென். அதே நேரத்தில் நீ ஆண்டவரை பிரதிபலிக்கலாம். ஒரு நல்ல மனைவியாய் வாழு, நீ ஆண்டவரை பிரதிபலிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ஜெபிக்கலாம். அருமையான இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து அருமையாக உள்ள, இன்றைக்கு I feel so burdened to continue. நேரம் கடந்து போகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து வசனத்தை கேட்டு அந்த சுவாபம் எனக்கு கிடைக்கலன்னா, ஐயா நான் வேஸ்ட்டாக வந்துட்டு போகிறோமா? சும்மா வந்து ஒரு செய்தியை கேட்டுட்டு காணிக்க போட்டு போகிறது இல்லைம்மா நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் ஏன் கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை கேட்டு 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 அப்படியே என்னுடைய பழக்கத்தில் அது காணப்பட வேண்டும், என்னுடைய பழக்கத்தில் அது வர வேண்டும், இயல்பாய் வரணும். ஆமென். தாழ்மை இயல்பாக வரணும், அன்பு இயல்பாக வரணும், சாந்த குணம் இயல்பாக வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கேட்டால் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வது தான் என் சாப்பாடு, அதான்ப்பா எனக்கு முக்கியம். ஆமென். அவருடைய ப்ரையாரிட்டிஸ்லாம் வித்தியாசமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் அப்படி இருந்தால் தான் என் பிள்ளை மாறும். இன்றைக்கி நானே அப்படி இல்லையே, என் பிள்ளை எப்படி மாறும்? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.
பாண்டியன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பேசின வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தகப்பனே, அல்லேலூயா, எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, உம்முடைய சுபாவம் தகப்பனே, நீர் எப்படி இந்த பூமியில் இருந்தபோது எப்படி வாழ்ந்தீரோ தகப்பனே, அதே போல தகப்பனே நாங்களும் தகப்பனே, அல்லேலூயா, உம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் தகப்பனே, அல்லேலூயா, அதே போல இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் தகப்பனே நாங்கள் நிறைய காரியங்களை தவறி இருப்போமானால் இனி வருகிற நாட்களில் தகப்பனே, அல்லேலூயா, உண்மை உத்தமமாய் நாங்கள் நடக்கவும் தகப்பனே, உமக்கு பிரியமும் அல்லேலூயா நீதியும் செய்கிறவர்களாய் காணப்படவும் தகப்பனே, அல்லேலூயா, பரிசுத்தத்தில் தகப்பனே இன்னும் அதிகமாய் நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, அந்த ஆவியின் கனிகள் தகப்பனே அது நேச்சராகவே தகப்பனே எங்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.